அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுற விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. ஸோ நான் லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்தே நம்ம இந்த வீக் கண்டினியூ பண்ணலாம். பட் அதுக்கு முதல்ல நான் ஸ்டார்டிங்லேயே குயிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. யார் சரி நான் கேட்குற கேள்வி ஆன்சர் செல்லியலும்னு சொன்னால் பக்கத்தில் சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஓகே சார், நான் ஃபர்ஸ்ட் குயிஸுக்கு டைரெக்டாக போகிறேன். ஓகே, நம்ம ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த நெட்வொர்க்கை மற்றவங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு நெட்வொர்க் டெக்னிக் பேர் என்ன? One answer. Others? Yes. Answer is virtual private network. Okay, நான் first 5 ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். AL60 AL160 ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் 17IC40, 17IC14, 17IC23 and 17AL43. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த ஆன்சர். அவங்க 5 வரையும் நோட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ரெண்டாவது கேள்வி. What is network? Just simple or single line answer. Can anyone answer me? What is network? Network or networking da enna? Yes, very good. நிறைய ஆன்சர் வருது, but simple answer. Really good. Collection of computer or collection connecting computer devices together, internet. Simple answer இது எல்லாமே. Very good answer. Okay, so connecting devices to share resources. Good. Connecting more than one devices to share resources. Good. Connecting computer with wire or without wire, physically or logically. Good. So நிறைய different answer வந்திருக்கு. Single line, very good. So this is what we calling understanding. Okay, so எக்ஸாம்லையும் உங்கள்கிட்ட எப்படி ஒரு கேள்வி வரண்டா, வாட் இஸ் நெட்வொர்க்கிங் கேட்டால் நீங்கள் 4-5 லைனுகள் எழுத தேவையில்ல. ஜஸ்ட் யூ கேன் சே ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டிங் டிவைசஸை வந்துட்டு ஃபிசிக்கலாகவோ அல்லது லொஜிக்கலாகவோ ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறது நெட்வொர்க்கிங் சொல்லலாம். ஜஸ்ட் 1 or 2 lines இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். குட். ஓகே, ஸோ அடுத்தது கம்ப்யூட்டர்னு சொல்றதை விட கம்ப்யூட்டர் டிவைசஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே, கம்ப்யூட்டர்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் சொல்ற மாதிரி. கம்ப்யூட்டர் டிவைசஸ் சொல்லக்குள்ள மொபைல் போனை சொல்லலாம், ஸ்மார்ட் போனை சொல்லலாம், பிரிண்டரை சொல்லலாம், ஸ்கேனர், எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட்டிங் டிவைசஸ் சொல்லலாம். ஓகே, யூஸ் த வேர்ட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் அப்படி யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கேள்வி. நெட்வொர்க் அட்வான்டேஜ் உண்டு, டிஸ்அட்வான்டேஜ் உண்டு. குயிக்கா சொல்லிடுமா? ஒன் அட்வான்டேஜ், ஒன் டிஸ்அட்வான்டேஜ். Data sharing or sharing details. Good. Advantage சொல்லுங்க, data sharing or resource sharing. Disadvantage virus attack இருக்கும், hacking இருக்கும், malware attack இருக்கும். Yes. Hardware sharing advantages. Internet access is an advantages. Entertainment advantages and hacking is a disadvantages. Creating connectivity and communication between human. Good. Quick sharing of file, quick share, resource sharing. Good. Yes. So this is what நீங்க ஆன்சர் கேட்கும் போது கவனிங்க பிள்ளைகள், this is the style.
எக்ஸாம்ல உங்கள்கிட்ட ஆன்சருக்கு கேள்வி கேட்குறாங்க, ஒரு அட்வான்டேஜஸ் 3 சொல்லுங்கன்னு சொன்னா இந்த ஸ்டைல்ல ஆன்சர் பண்ணுங்க. ஷேரிங் ரிசோர்சஸ், ஒன் ஆன்சர். ஓகே, கம்யூனிகேஷன் பிட்வீன் ஹியூமன், ஒன் another ஆன்சர். ஓகே, ஸோ வைரஸ் அட்டாக், single, just 1 or 2 words answer பண்றது. This is the style. Okay, short term, short answer question இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரக்சர்ல வரதா இருக்கலாம். கேள்வி அட்வான்டேஜஸ் 3 சொல்லுங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் 2 சொல்லுங்கன்னா இப்படி சிம்பிள் ஆன்சர் பண்ண போல இருக்கு. ஓகே, ஸோ அது உங்களுக்கு டைமையும் ஈஸி படுத்தும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எக்ஸாம்ல எக்ஸாம் ஈஸியா இருக்குங்கிற கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்படி ஆன்சர் பண்ணி பழகினீங்க, கட்டு அழுகுது அவர். ஓகே, அடுத்த கேள்வி. Computer networking the main purpose என்ன? What is the main purpose of computer networking? Yes, share resources. Resources நீங்க ஃபைல் யூஸ் பண்ண வேணாம், யூஸ் the word share resources. இதுல share resources வந்தாலே எல்லாமே வரும். நீங்க யூஸ் பண்ற ஹார்ட்வேர் ரிசோர்சஸ், சாஃப்ட்வேர் ரிசோர்சஸ் எல்லாமே வரும். நீங்க யூஸ் பண்ற ஃபைல்ஸை ஷேர் பண்றது, கம்யூனிகேஷன், ஸோ இது எல்லாமே ரிசோர்சஸ்ங்கிற அந்த சிங்கிள் டேர்முக்குள்ள வந்து அடங்கும். So share resources is the best answer. Okay, that is the main purpose actually. Okay, so நம்ம அண்டைய சப்ஜெக்ட்டுக்குள்ள போவோம். ஓகே பிள்ளைகள், ஸ்கிரீன் வழங்குதா? ஸ்கிரீன் வழங்குதா பிள்ளைகள்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓ சார். ஓகே, தேங்க்யூ. பாருங்க பிள்ளைகள், டைப் ஆஃப் நெட்வொர்க். இதுல மெயினா 2 டைப் இருக்கு நெட்வொர்க்ல. ஒன்று WAN, வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றது. அடுத்தது LAN, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதை தவிர ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் வச்சுக்கிறாங்க. மேன் ஒன்று இருக்கு, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். தென் WLAN, வைட் ஆர் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன். அடுத்தது PAN, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அடுத்தது SAN சொல்லி ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சிஸ்டம் ஏரியா நெட்வொர்க் ஆர் எல் சர்வர் ஏரியா நெட்வொர்க் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் CAN, கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய சப் கேட்டகரிஸ் வரும். பட் மெயினா இந்த வேனும் லேனும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எப்படி டிவைட் பண்றாங்க, எப்படி வேன் எப்படி லேன்னு சொல்றாங்கன்னா, அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணப்படுற இடம், ஓகே, அதோட கேப்பபிலிட்டி, எவ்வளவு டிவைசஸை யூஸ் பண்றாங்க, எத்தனை கம்ப்யூட்டர் டிவைசஸை கனெக்ட் பண்ண போறாங்கிற விஷயங்களை வச்சுதான், அடுத்து எவ்வளவு தூரங்களுக்கு இடையில இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண போறாங்க போன்ற விஷயங்களை வச்சுதான் இந்த நெட்வொர்க்கை டிஃப்ரெண்ட் டைப் பண்ணி வச்சுக்கிறாங்க வேன்னு சொல்லி. ஓகே, இப்போ உங்களோட கேள்வி வந்துட்டு குறிப்பிட்டு கேட்டா வேனை பத்தி சொல்லுங்க, லேனை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா, யூ ஹேவ் டு ரைட் வாட் ஆக்சுவலி இட் இஸ். அப்படி இல்லாமலுக்கு நெட்வொர்க் டைப்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க வேனை பத்தி எழுதலாம். ஒரு 3 நெட்வொர்க் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் வேனையும் லேனையும் இன்க்ளூட் பண்ண அவசியம் இல்லை. இல்ல நான் 7 நெட்வொர்க் டைப்பை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன், மோஸ்ட் காமன் டைப், அதே மாதிரி அதர் டைப்ஸ் சொல்லி அதுல ஏதாச்சும் 3 நீங்க எழுதலாம். ஓகே, அப்படி இல்லாமலுக்கு மோஸ்ட் காமன் நெட்வொர்க் டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொன்னா நீங்க கட்டாயம் வேனையும் லேனையும் சொன்னா காணும், ஏனைய விஷயங்களை செல்ல தேவையில்லை. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 1 by 1 பார்ப்போம். வேன் காரணமா வேன் அல்லது வைட் ஏரியா நெட்வொர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வைட் ஏரியா நெட்வொர்க் என்னன்னு சொல்லணும், மாதிரி டெஃபினிஷன், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும், அது எங்க பயன்படுதுன்னு சொல்லணும், அதுல அட்வான்டேஜஸ் உண்டு, டிஸ்அட்வான்டேஜஸ் எக்ஸ்பிளைன். சரியா? ஓகே, ஒரு நெட்வொர்க்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒரு நெட்வொர்க் டைப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. முதலாவது அந்த நெட்வொர்க் டைப்னா என்னங்கிற டெஃபினிஷன் ஜஸ்ட் சிங்கிள் லைன்ல சொல்லலாம். ஓகே, அடுத்தது அதுக்கு ஒரு உதாரணம்,
ஃபார் எக்ஸாம்பிள் வேனுங்கிறத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வேனுக்கு உதாரணம் என்ன? வைட் ஏரியா நெட்வொர்க் ஒரு உதாரணம், நெட்வொர்க் டைப் அது உதாரணம் என்னன்னு சொல்லணும். அடுத்தது அது அதிகமா எந்த இடத்துல பயன்படுகிறது, ஒரு 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 பிளேஸை நீங்க மென்ஷன் பண்ணலாம். தென் அது ஒரு அட்வான்டேஜஸ், ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த 5 பாயிண்ட்ஸும் இருக்குன்னு சொன்னா யூ வில் கெட் a full point, யூ வில் கெட் a full marks. ஓகே, நம்மளோட எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு போறேன். ஓகே, நீங்க வைட் ஏரியா நெட்வொர்க்னா என்ன, அதில் அட்வான்டேஜ் 3-4, டிஸ்அட்வான்டேஜ் 3-4, எக்ஸாம்பிள் 4-5 அப்படி கூட எழுத தேவையில்லை. ஜஸ்ட் சர்வ் யோர் டைம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வைட் ஏரியா நெட்வொர்க்னா என்ன, அது எங்க பயன்படுகிறது, ஒரு இடத்தை சொன்னா காணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், வைட் ஏரியா நெட்வொர்க் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது அது அட்வான்டேஜஸ், ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி 1 by 1 செல்லலாம். இதில் பாருங்க, முதலாவது வந்துட்டு வைட் ஏரியா நெட்வொர்க், அடுத்தது லேன் சொல்லி லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பார்த்தோம். லெட்ஸ் see 1 by 1. ஓகே, முதலாவது லேன் கனெக்ஷன் சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதுதான் லேன் கனெக்ஷன் சொல்றோம். உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்குக்குள்ள அல்லது குறிப்பிட்ட ஒரு 1-2 டிவைஸுக்குள்ள உருவாக்கப்படுகின்ற நெட்வொர்க்கிங்க தான் நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் சொல்றோம். இதுல சொல்லப்படுது, this is one of the original category of network and one of the simplest, ஆக ஈஸியான நெட்வொர்க்கிங் டைப் இது. ஓகே, and LAN networks connect computer together over relatively small distance, அதாவது சிறிய குறுகிய தூரத்துக்குள்ள இருக்கிற டிவைசஸை கனெக்ட் பண்றதுக்கு இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷனை யூஸ் பண்றாங்க. ஓகே, உதாரணமா வித்தின் அ பில்டிங், ஒரு பில்டிங்குக்கு உள்ள அல்லது 2 சின்ன பில்டிங் கடையில், உதாரணமா நம்மளோட யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டா பாருங்க, ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸ் இருக்கு. ஓகே, ஃபேக்கல்டிஸுக்குள்ள எடுத்துக்கொண்டீங்கன்னா பாருங்க, நம்மளோட ஃபேக்கல்டி எடுத்துக்கொள்வோமே, பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு, பக்கத்துல அந்த கேண்டீனுக்கு அங்கால ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு. என்ன, 2 டிஃப்ரெண்ட் பில்டிங் வச்சுக்கொள்ளும். இப்ப இந்த 2 பில்டிங் இடையில இருக்கிற டிவைசஸ்க்கு இடையில ஒரு கனெக்ஷனை உருவாக்குறாங்கன்னு சொன்ன, நெட்வொர்க்கிங் ஒன்று செய்யறாங்கன்றா அது லேண்ட் கனெக்ஷனுக்கு ஒரு உதாரணம். ஓகே, அதனால சொல்லிக்கிறாங்க, குறுகிய தூரத்துல ஒரு பில்டிங்குக்கு உள்ளால உருவாக்கப்படுகின்ற நெட்வொர்க்கிங் நம்ம லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றோம். ஓகே, அது உதாரணமா சொல்லிக்கிறாங்க ஆபீசஸ்ல கிரியேட் பண்ற நெட்வொர்க். உதாரணமா நம்மளோட டீன் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி பிரிண்டர் இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பிரிண்டரை வச்சு அங்க இருக்கிற ஏனைய கம்ப்யூட்டர்ஸ் அந்த பிரிண்டருக்கு அவங்க கனெக்ட் பண்ணுவாங்களா இருந்தா, அதை நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாம். ஓகே, ஒரு ரூமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெப் எடுத்துக்கொண்டா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, பட் இன்னும் நெட்வொர்க் பண்ணப்படல. ஸோ இந்த கம்ப்யூட்டர் கடையில கனெக்ஷனை உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாஸ்ட் வீக் சொன்னேன், எக்ஸாம் ஒன்று செஞ்சா ஒவ்வொரு ஆக்களோட ஃபைலையும் தனித்தனி தான் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன ரீசன், நெட்வொர்க்கிங் இல்லை. பட் இப்போ என்ன செய்யறாங்க, இதை சிம்பிளி பண்றதுக்கு, இப்போ ஒரு மெஷின்ல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்யறாங்கன்னா, இந்த லெப்ல இருக்கிற எல்லா மிஷினையும் ஒரு காமன் மெஷினுக்கு கனெக்ட் பண்ணுவாங்களா, அந்த ஒரு சர்வர் மெஷினுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த சர்வர் நம்மளோட ஃபேக்கல்டிக்குள்ள மட்டும்தான் accessible இருக்குமா இருந்தா அதுவும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு உதாரணம் தான் ஆஃபீஸ் ரூம், லெபார்டரி, பில்டிங்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிக்கிறாங்க, in an office there are 5 computers, one computer is for secretary and it has printer attached to her computer. Now that printer can be shared to other computers by networking. என்ன செய்யலாங்க, 5 கம்ப்யூட்டர் இருக்கு, பட் பிரிண்டர் ஒன்று தான் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிரிண்டர் வேணும், அவரோட மெஷின்ல இருந்து அவங்க அதை எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி அல்லது பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணுமா இருந்தா இந்த இடத்துல லேன் கனெக்ஷனை பயன்படுத்தலாம். இதுக்கு நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க்கோ அல்லது சானுங்கிற நெட்வொர்க்கோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, லேன் மட்டுமே இனஃப். இட்ஸ் வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஒரு வயர் கனெக்ஷனை வச்சு உருவாக்கிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் பிக்சர் உண்டு, லோக்கல் ஏரியா கனெக்ஷனுக்குரிய ஒரு ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸ் பிக்சர் ஒன்று தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. நீங்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் சர்ச் பண்ணி பாருங்க, ரியல் இமேஜஸ் நிறைய எடுக்கலாம். ஓகே, ரெண்டாவது மேஜர் டைப், மோஸ்ட் காமன் டைப்ல ரெண்டாவது வந்துட்டு வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, வைட் ஏரியா நெட்வொர்க் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கை ஒரு வகையில யூஸ் பண்றோம். உதாரணமா நம்மளோட கேம்பஸுக்குள்ள ஒரு நெட்வொர்க் ஒன்று இருக்கு, சயின்ஸ் ஃபேக்கல்டி வந்து சம்பாந்துறையில இருக்கு. ஸோ இங்க ஒரு லோக்கல் ஏரியா கனெக்ஷன் உருவாக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவோம், சயின்ஸ் ஃபேக்கல்டியில் ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க 2 வரையும் கனெக்ட் பண்ணணுமா இருந்தா வைட் ஏரியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளை நம்ம சொல்லலாம், இன்டர்நெட்டை சொல்லலாம். இன்டர்நெட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். இன்டர்நெட் என்ன செய்யுது, எஸ்எல்டியில் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்க,
அவங்க ஒரு நெட்வொர்க் கொண்டு வச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நம்மளோட வீட்டை வந்து ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுவாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைன்னா என்ன செய்யறாங்க, நம்மளோட வீட்டை வந்து ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்மளோட இருக்கிற அந்த நெட்வொர்க்கையும் எஸ்எல்டில இருக்கிற அந்த நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்றதுக்கு சில டிவைசஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கனெக்ஷனை தான் நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றது. ஓகே, மோர் தென் ஒன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றது. ஓகே, ஸோ இதுல நிறைய டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் ஆகும். ரவுட்டர்னு சொல்லி ரவுட்டர் அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயர் ரவுட்டர், வயர்லெஸ் ரவுட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த ஸ்விட்சஸ்னு ஒன்று சம்மந்தப்படும். இது லோக்கல் ஏரியாவை கிரியேட் பண்ணும்போது மோர் தென் ஒன் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் இருக்கும்போது இந்த ஸ்விட்ச் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஒவ்வொரு டிவைஸையும் ஒரு காமன் பிளேஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று தேவை. அதுதான் நம்ம ஸ்விட்ச்னு சொல்றது. ஓகே, அதை கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ரவுட்டர் வந்துட்டு இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஒரு சர்வருக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இதை மேன் என்று சொல்லுவாங்க. இது உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னா லேனை விட பெருசா இருக்கும். லோக்கல் ஏரியா கனெக்ஷனை விட பெருசா இருக்கும். ஆனா வைட் ஏரியா நெட்வொர்க் வேனை விட சிறிதா காணப்படும். ஓகே, ஸோ இது எப்படின்னு சொன்னா ஒரு சிங்கிள் பர்சன் அல்லது ஒரு கம்பெனி நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் எடுத்துக்கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் பிகாஸ்ல அங்கே ஒரு 4 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். 4 பிரான்ச்சும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். ஒன்று ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல வச்சிருப்பாங்க, இன்னொன்று வெஸ்டர்ன்ல, இன்னொன்று சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், அப்படி வித்தியாசமான இடங்கள்ல இருக்கும். பட் அந்த கம்பெனி வந்து பிலாங்ஸ் டு ஒன் பர்சன். குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு தான் அந்த கம்பெனி சொந்தம். ஓகே, இப்போ இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த கம்பெனிக்குள்ள மட்டும் எக்ஸஸ் பண்ணக்கூடியது போல ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறாருன்னு வச்சுக்கொள்வோம். அதாவது அந்த 4 பிரான்ச்ல இருக்கிறார்கள் மட்டும்தான் பார்க்கலாம். இந்த 4 பிரான்ச் கடையில மட்டும்தான் அந்த கனெக்ஷன் ஒர்க் பண்ணும். அப்படியான கனெக்ஷனை தான் இவங்க மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ கிளியரா சொல்லப்பட்டு இட்ஸ் டிபிக்கலி ஸ்பேன்ஸ் அ டவுன் ஆர் சிட்டி அண்ட் இஸ் ஓன்ட் பை அ சிங்கிள் பர்சன் ஆர் கம்பெனி சச் அ லோக்கல் கவுன்சில் ஆர் லார்ஜ் கம்பெனி. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கி அந்த குறிப்பிட்ட ஒரு மோர் தென் ஒன் பிளேசஸை ஒரு சிங்கிள் நெட்வொர்க்காக கன்வெர்ட் பண்றாங்க. இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னா பிகாஸ்ல 4 பிரான்ச்சையும் கனெக்ட் பண்றாங்கன்னா அந்த 4 பிரான்ச்சால மட்டும்தான் அந்த நெட்வொர்க்ல இருக்கிற ரிசோர்ஸஸை பயன்படுத்த முடியுமா இருந்தா அது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இப்போ நான் சவுத் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆள் போய் நான் பார்க்கல அவங்களோட ஃபைலையோ பிரிண்டரையோ நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணல. ஓகே, the man can be used to provide services including telecoms, internet access, television and CCTV to business and citizen in the metropolitan area. So இதுல அந்த இவங்களோட இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி அவங்க நெட்வொர்க் அந்த என்ன சொல்ற இன்டர்நெட் ஆக்சஸை கிரியேட் பண்ணலாம், டெலிவிஷன் கனெக்ஷன், சிசிடிவி கண்ட்ரோல் கனெக்ஷன்லாம் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு கொழும்புல ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களோட ஈஸ்டர்ன் பிரான்ச் கல்முனையில் இருக்கிற பிகாஸ்ல ஆறு வாராங்க போறாங்கிறத அவங்களால பார்க்க இயலும். அவங்களோட இங்க இருக்கிற சிசிடிவியை கனெக்ட் பண்ணி with the help of internet. Okay, so this is metropolitan area network னு சொல்றோம். So this is one sample picture. நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க மெட்ரோ எக்ஸாம்பிள் ஃபார் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லி அதில் இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரியல் வேர்ல்ட் பிக்சர்ஸை பார்க்கலாம். ஒரிஜினலா எங்க யூஸ் பண்ணப்படுதுங்கிற விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டே கிளாஸ்ல பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் இருக்கு. உங்களுக்குரிய டைம் வந்துட்டு 15 minutes. யாரும் கிளாஸை விட்டு லீவ் ஆகக்கூடாது. 2 குரூப்பா பிரிக்க போறேன்னா ஐசி ஒரு குரூப், ஏஎல் ஒரு குரூப். ஓகே, ஸோ இவங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னா WLAN வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு உதாரணம், அதுல அட்வான்டேஜஸ் 2 டிஸ்அட்வான்டேஜஸ் 2 எந்த இடத்துல பயன்படுது இவ்வளவும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, நான் ரெண்டமா ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஆன்சர் கேட்பேன். அவங்க ஆன்சர் சரியா செல்லுவாங்களா இருந்தா அந்த டோட்டல் குரூப்புக்கே அந்த சேம் பாயிண்ட்ஸ் போகும். அவங்க பிள்ளையா செல்லுவாங்கன்னா டோட்டல் குரூப்புக்கே பிள்ளையா போகும். அப்படி இல்லைன்னு சொன்னா குரூப்ல இருந்து குறிப்பிட்ட
3 பேர் வாலண்டியரா வந்து ஆன்சர் பண்ணல. நான் சொல்ல போறேன் இந்த விஷயத்தை சொல்லி. ஓகே, ஒரு குரூப்புக்கு எது போகும் சொன்னா வயர்லெஸ் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் நெட்வொர்க் என்னன்னு கேட்பேன். அது எந்த இடத்துல பயன்படுதுன்னு கேட்பேன். இன்னொரு குரூப் கிட்ட அது அட்வான்டேஜஸ் 2 டிஸ்அட்வான்டேஜஸ் 2 இவ்வளவும் கேட்பேன். ஓகே, ஸோ எந்த குரூப் என்ன கேட்பேன்னு சொல்லி இப்போ நான் டிசைட் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன். டைம் வந்துட்டு 4:52. 5 4:52. ஓகே, 5:05க்கு நான் இப்போ உங்கள்கிட்ட 5:07க்கு நான் உங்கள்கிட்ட திரும்ப கிளாஸுக்கு வந்துட்டு கேட்பேன். ஆன்லைனில் இருப்பேன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, சர்ச் பண்ணி எடுங்க. நீங்கள் கிளாஸோட டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் பொறுப்பு இல்லை. உங்களோட நீங்கள் எவ்வளோ நேரம் கிளாஸில் இருந்தீங்கிறத நான் பார்க்கலாம். ஓகே, இப்போ சொல்கிறேன், ஹெட்டிங் உங்களுக்கு தந்திருக்கு வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிறது. ஓகே, ஸோ அப்படின்னா என்னங்கிறத எடுங்க முதலாவது. ரெண்டாவது, அது எந்த இடத்துல பயன்படுகிறது அதிகமா? இந்த இப்படி ஒரு டைப்பை எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க? யூனிவர்சிட்டிஸ்ல பயன்படுத்துறாங்களா, இல்ல பிரைவேட் கம்பெனிஸ்ல பயன்படுத்துறாங்களா, இல்ல கவர்மெண்ட் ஹை பார்லிமெண்ட்ல பயன்படுத்துறாங்க? எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அதை எடுங்க. அடுத்தது நன்மை 2 தீமை 2 இவ்வளவுதையும் சம்மரைஸ் பண்ணுங்க 15 மினிட்ஸுக்குள்ள. எனக்கு 3 பேர் ஒவ்வொரு குரூப்ல இருந்தும், ஐசியில இருந்து ஒரு 3 பேர், ஏல இருந்து 3 பேர் வாலண்டியரா வரலாம், வந்தா இஷ்யூ இல்லை. அப்படி இல்லைன்னு நான் செலக்ட் பண்ற 3 ஆன்சர் பண்ணணும். அப்படி நீங்க போல ஆன்சர் பண்ணுவீங்கன்னா டோட்டல் குரூப்புக்கே மார்க்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். ஓகே, நான் வந்துட்டு நம்மளோட குரூப்பை வந்துட்டு எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி எனேபிள் பண்றேன். ஐசிஐயும் ஏஎல்ஐயும் அதுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்றதை டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் எதுவும் பேசல. கண்டியர் ஐசி ஓகே, நான் வந்துட்டு ஆல் பார்ட்டிசிபென்ட் மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஐசிஐ எனேபிள் பண்ணியிருக்கிறேன். அதே போல ஏலையும் எனேபிள் பண்ணிட்டேன். ரெண்டையும் எனேபிள் பண்ணிட்டேன் பிள்ளைகள். இப்போ நீங்க அதுக்குள்ள வேணா டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த 15 மினிட்ஸ்க்கு நீங்க எடுக்கிற நோட்ஸ் அதுல போடுங்க. எல்லாரும் படிச்சு எடுக்கணும். நீங்க எடுக்கிறது எல்லாத்தையும் போட்டு குப்பையாக்காதீங்க. ஜஸ்ட் பாயிண்ட்ஸை மட்டும். என்ன அவ்வளவு விஷயம் இருந்தா சரி. ஓகே, your time start now. ஓகே, நான் பேசின வழங்கிட்டா பிள்ளைகள் எதுவும் கேட்கணுமா திரும்ப? இப்போ நான் ஒரு திரும்ப கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன் பிள்ளைகள். ஓகே, வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் WLAN சொல்ற அந்த கான்செப்ட் தான் உங்களோட அசைன்மெண்ட். ஓகே, அப்படின்னா என்ன? ஜஸ்ட் உங்களுக்கு விளங்குன மாதிரி ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லுங்க. அடுத்தது எந்த இடத்துல அதிகமா பயன்படுகிறது, அதே போல அதுல நன்மைகள் 2 தீமைகள் 2 இவ்வளவுதையும் நீங்க இப்ப வித்தின் 15 மினிட்ஸுக்குள்ள எடுக்கணும். சரியா? உங்களை 2 குரூப்பா டிவைட் பண்ணிருக்கிறேன். ஒன்று ஐசி டிபார்ட்மெண்ட் ஐசி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ் இன்னொரு குரூப். ஓகே, எந்த குரூப்ல எந்த கேள்வியை கேட்பேன்னு இப்ப சொல்ல மாட்டேன். நான் ரெண்டமா கேட்பேன். 3 பேர் ஆன்சர் பண்ணணும் ஒவ்வொரு குரூப்ல இருந்து. நான் கேட்கிற கேள்வியோ ஒவ்வொரு 3 கேள்வியோ ஒவ்வொரு டைம் 3 பேரும் ஆன்சர் பண்ணணும். சரியா? அந்த 3 பேரும் அந்த குரூப்ல இருக்கிற 3 பேரும் வாலண்டியரா நான் செல்ல போறேன்னு சொல்லி வரலாம். ஸோ அவங்கள சொன்னாங்கன்னா அவங்க சரியான ஆன்சர் எல்லாருக்கும் அதே பாயிண்ட்ஸ் போகும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் ரெண்டமா 3 பேரை செலக்ட் பண்ணுவேன். அவங்க ஆன்சர் பண்ணணும். அப்படி நீங்க சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட குரூப்புக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வரும், போனஸ் பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் வரும். நீங்க பொலையா விட்டீங்கன்னா எல்லாருக்கும் 0 தான் போகும். ஓகே, இப்போ விளங்கிட்டா? ஓகேயா? ஓகே பிள்ளைகள், ரிப்ளை பண்ணுங்க எனக்கு. ஓகே, your time start now, continue. நான் குரூப் எனேபிள் பண்ணிக்கிறேன் பிள்ளைகள். உங்களோட எல்லாருக்கும் நீங்க எடுக்கிற ஆன்சர் கொடுங்க. எல்லாரும் போட்டு எல்லாத்தையும் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வாசிக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சா நம்ம அந்த குரூப்ல போட்டுருங்க, வாட்ஸ்அப் குரூப்ல. இப்போ எல்லாரும் ஸ்டடி பண்ணுவாங்க. நான் யார்கிட்ட கேட்டாலும் அவங்களால ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, குரூப் எனேபிள் பண்ணிருக்கு, நீங்க மெசேஜ் பண்றது.
Bismillah. Okay, students, ready? மெசேஜ்ல ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தந்த டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு. ஓகே, எனக்கு அந்த குரூப்லயே போடுங்க யாரு ஆன்சர் பண்ண போறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு குரூப்லயே போடுங்க யார் யாரு ஆன்சர் பண்ண போறீங்க. முதல்ல போடுற 3 பேரை நான் செலக்ட் பண்றேன். அப்படி இல்லாட்டா நான் இதுல இருந்து ஜூம்ல பார்ட்டிசிபேட்ல இருந்து அந்த நம்பர்ல இருந்து ஆக்களை செலக்ட் பண்றேன். நான் நிறைய ஆன்சர் வந்திருக்கிற எல்லாம் சரியான ஆன்சர். நீங்க விளங்கி சொன்னீங்கன்னா சரி. இது அப்புறம் ஆன்சர் அனுப்பணும் பிள்ளைகள். குரூப்ல நீ எதுவும் அனுப்ப வேணாம். ஜஸ்ட் உங்களோட குரூப்ல இருக்கிற ஆட்களுக்கு நீங்க யாரு ஆன்சர் பண்ண போறீங்க or நான் கூப்பிடட்டா 2 பிள்ளையில. யாருமே முன்வரல, நான் கூப்பிடுறேன். ஓகே, ஐசில இருந்து ஒரு ஆள் வந்திருக்கு. 17 ஐசி 112. ஓகே, வேற ஐசில வேற இன்னும் 2 பேர். ஐசில 2 பேர் முன்னுக்கு வரையிலும் வாலண்டியரா வரையிலுமா? ஓகே, 17 ஐசி 204. ஓகே, 3 பேர் ஐசி. ஓகே, ஐசி 3 பேர் வந்துட்டு 17 ஐசி மத்தாக்கள் ஆன்சர் பண்ண தேவையில்ல. ஐசி 7 வெயிட் பண்ணுங்க. 7 வெயிட் பண்ணுங்க. 7 ஒரு ஆள் முன் வந்திருக்கு. மத்தாக்கள் வெயிட் பண்ணுங்க. 17 ஐசி 112. அடுத்தது 17 ஐசி 204, 17 ஐசி 186. இந்த 3 ஸ்டூடெண்டும். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. இந்த வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று சொல்லுங்க. ஐசி புள்ளியல் மட்டுமா? ஐசில இப்ப முன் வந்த 3 புள்ளியல் ஒரு ஆள் சொல்லுங்க. டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், சொல்லுங்க. அட டிஸ்அட்வான்டேஜ் எந்தண்டாகல்ல. இதுல வந்து அதிர்வு வீச்சு வந்து பெரும்பாலும் சுற்றுச்சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற. ஓகே, அதே மாதிரி சார் அதே போல அது வந்து லிமிட்டட் ஏரியாவை தான் சார் கவர் பண்ணும். அதோட இது யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பெருமதியான லைசன்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, அட்வான்டேஜ் சொல்லலாமா? ஐசில கூடுதல் கம்பிகள் தேவைப்படுற. அட்வான்டேஜஸ் கூடுதல் கம்பிகள் தேவையில்லை இதுல. அடுத்து சிறிய பகுதிக்கு அதிகமான கவரேஜ் வந்து வழங்கிய. ஓகே, அவங்க சொன்னது சரி. இது வயர்லெஸ் தானே. இந்த நார்மலா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷனை உருவாக்குற போது நம்ம என்ன செய்யறோம், கிரியேட் பண்ண டைம்ல வயரை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. மோர் தென் ஒன் மெஷினை கனெக்ட் பண்ணும்போது. பட் வயர்லெஸ்னுக்குள்ள அந்த இடத்துல அந்த வயர் தேவைப்பாடு இருக்க மாட்டேன். ஓகே, லெஸ் நம்பர் ஆஃப் வயர்ஸை வச்சு கொண்டு கனெக்ட் பண்ணலாம், அல்லது வயர் தேவைப்படாதுங்கிறது ஒரு அட்வான்டேஜஸ். ஓகே, அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்க. சூழலுக்கு பாதிப்பு. அதில் வாரது கதிர்வீச்சுகளை வச்சு தானே அந்த வயர்லெஸ் கனெக்ஷன் ஒரு ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி கூடத்தான் டேட்டாஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணப்படும். ஸோ அந்த இதில் வார அந்த வயர்லெஸ் கதிர்வீச்சுகளால் நம்மளோட என்வாயன்மெண்ட் போல மனிதர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் பாதிப்பு வர்றதுக்கான சான்ஸ் வெரி ஹை. ஓகே, அவங்க அந்த ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏல 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஓகே சொல்லிக்கிறாங்க. உண்டு ஏல் 006ம் ஏல் 160. இன்னொரு ஆள் ஏழு முன் வரையிலுமா? ஓகே, இன்னொரு ஆள் வந்திருக்கு. ஓகே, இந்த 3 பேரும் ஏல் 076ம் முன் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 3 பேர்ல ஒருத்தர் அல்ல 3 பேரும் சொல்லுங்க. வயர்லெஸ் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் நெட்வொர்க்னா என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் தட்? சார் சொல்லுங்க. அப்படின்னு சொன்னா ரேடியோ சிக்னலை இதை யூஸ் பண்ணி தகவல்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதும் ரிசீவ் பண்றதும் தான் வயர்லெஸ் லேன்ஸ்.
வேற ஆன்சர் வயர்லெஸ் சொல்லுங்க. வயரோ கேபிளோ இல்லாமலுக்கு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து பல லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குகளை ஒன்று சேர்க்கிறதான் டபிள்யூ. ஓகே, இதுல அதிகமா பயன்படுகின்ற இடங்கள் எந்த இடங்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க இந்த இந்த டெக்னிக்? யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், கம்ப்யூட்டர் லேபரட்டரிஸ். ஓகே ஓகே குட். இல்ல சரியான ஆன்சர் என்னோட வயர்லெஸ் லோக்கல் ஏரியா கனெக்ஷன் எக்ஸாக்டா லோக்கல் ஏரியா கனெக்ஷன் உண்டு தான். அது ஜஸ்ட் வித்தின் ஆஃபீஸ் ஒரு லெபோரட்டரி ஒரு யூனிவர்சிட்டி அந்த குறிப்பிட்ட ஒரு சிறிய ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்குள்ள உருவாக்குற நெட்வொர்க்கை வயர் இல்லாமலுக்கு கிரியேட் பண்றவா ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை யூஸ் பண்ணி உருவாக்குறது தான் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன். அதுக்கு நீங்க சொன்ன இடங்களும் ஓகே. ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு பிள்ளைகள். இப்போ ஞாபகம் வச்சு கொடுங்க, உங்களுக்குரிய கேள்விகள் இதே ஸ்டைல்ல தான் வரும். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் டபிள்யூல கேட்டாங்கண்டா இப்போ சொன்னீங்க முதலாவது டெஃபினிஷன் ஒன்று சொன்னீங்க. வயர்கள் இந்த உதவி இல்லாமலுக்கு லோக்கல் ஏரியா கனெக்ஷன் நெட்வொர்க் கனெக்ஷன் உருவாக்குது வித்தின் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் குறிப்பிட்ட இடங்களுக்குள் என்று சொல்லிட்டு இது அதிகமாக பயன்படுகின்ற இடங்கள் சொல்லிட்டு நீங்க லெபோரட்டரி யூனிவர்சிட்டி ப்ரமிசஸ் வளாகங்கள் அப்படி போடலாம். இதில் அட்வான்டேஜஸ் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 அட்வான்டேஜ் லைக் வயர்லெஸ் செலவு குறைய, அதனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் குறைய. ஓகே, அடுத்தது வயரை பயன்படுத்த இயலாத இடங்கள்ல இதை ஈஸியா பயன்படுத்தலாம். ஓகே, இந்த கேபிளை உதாரணத்துக்கு மலைப்பாங்கான பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டா வயர் கனெக்ஷனை கொண்டு வர கஷ்டம். ஸோ அந்த இடங்கள்ல ஈஸியா இருக்கும். அதே போல டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டா சூழலுக்கு அதிகமான பாதிப்புகளை அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவ்வளவு தான் இதுக்குரிய ஆன்சர். நீங்க ஆன்சரை ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 to 5 லைன்ஸுக்குள்ள ஆன்சர் வரும். ஸோ இதே ஃபார்மெட்ல தான் வேற எந்த கேள்விகள் கேட்டாலும் நெட்வொர்க் டைப்ல நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி ரெடி ஆகி கொள்ளுங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லி பாருங்க, இதே பேட்டர்ன்ல மற்றதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்றது. ஓகே, ஸோ டே நம்மளோட கிளாஸ்ல அவ்வளவுதான். அடுத்தடுத்த செக்ஷனை நான் கண்டினியூ பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இந்த வாலண்டியரா வந்த பிள்ளைகள் 3 இதுல 3 பேர், ஐஸ்ல 3 பேர், ஏல 3 பேரும். அந்த 6 ஸ்டூடெண்ட்ஸுமே மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்புக்கு நீங்க போட்டோங்கிறது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட. ஓகே, ஸோ உங்களுக்கு உங்களோட குரூப்புக்குரிய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓவராலா, பிளஸ் அந்த வாலண்டியரா வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, மறந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு அவ்வளோதான். எதுவும் டவுட்ஸ் இருக்குப்பா பிள்ளைகள்? டவுட் ஏதும் இருந்தா கேளுங்க, இல்லைன்னு சொன்னா கிளாஸை முடிச்சு கொள்வோம். ஓகே, நான் சரவுண்ட் பண்ணிட்டா மிஷினை. எஸ், வயர்லெஸ்க்குள்ள வைஃபை கட்டாயம் தேவை தானே நம்மளுக்கு. ஒரு வயர்லெஸ் டிவைஸ் ஒன்று தேவை தானே. வைஃபை கிரியேட் பண்ணுற டிவைஸ் ஒன்று தேவை தானே. ஒரு ரவுட்டர், வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். நீங்க 3 தரமும் குயிஸ்ல நீங்க 3 அட்டமையும் ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலா எந்த அட்டம்ல வருதோ பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணும். ஓகே பிள்ளைகள், கிளாஸ் எக்ஸிட் பண்றேனே. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. Have a nice weekend everyone. Assalamu alaikum.